ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். போன வீடியோவில் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சாப்டர் நம்பர் 3 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்க்கலாம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னா இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஹெட்ஸாக பிரிப்பாங்க. எந்த இன்கமாக இருந்தாலும் சரி இந்த 5 ஹெட்ஸில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து சேலரிஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஷார்ட்டாக ஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வந்து பிஜிபிபின்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அட் ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கெயின்ஸ். அதுக்கப்புறம் இது எதுலேயுமே இன்க்ளூட் ஆகாததை வந்து நம்ம அதர் சோர்ஸஸில் வந்து வரும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், ஐஎஃப்ஓஎஸ். இந்த 5 ஹெட்ஸில் தான். அதில் ஃபஸ்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய சேலரியை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த சேலரிஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ப்ரொஃபார்மா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சாலே 50% உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக. இங்கே வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் எல்லாத்துக்கும் படிச்சுட்டேன். அது கன்சாலிடேட்டடாக கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, 115 BACயில் எதெல்லாம் டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக படித்தாலே தெரிஞ்சிடும். அதில் எந்தெந்த செக்ஷன்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ நம்ம எல்லா செக்ஷனையும் படிச்சுட்டு அந்த செக்ஷன் அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் சால்வ் பண்ணும்போது அதை மட்டும் எடுத்துக்காமல் விட்டுருலாம். ஸோ இப்போவே ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் லாஸ்ட்டில் வந்து கன்சாலிடேட்டடாக கொடுத்துருப்பாங்களே அதை மட்டும் படித்து 115 BACயில் இதெல்லாம் வராது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட், அதாவது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், அதில் வந்து எதெல்லாம் சேலரிஸில் இன்கம் எடுத்துக்கும், எதெல்லாம் டிடக்ஷனாக க்ளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா சில டிடக்ஷன்ஸை வந்து நீங்கள் க்ளைம் பண்ண முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப் ரேட் மாறும். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஃபஸ்ட் வந்து அந்த ப்ரொஃபார்மா பார்க்கலாம். இதெல்லாம் இங்கே ப்ரொஃபார்மாவில் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அந்த பேசிக் ஐடியாவிலேருந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம்னா அவ்வளோதான், அந்த சாப்டர் முடிஞ்சு. ஃபஸ்ட் வந்து பேசிக் சேலரி. அதுக்கப்புறம் எதெல்லாம் எடுத்துக்குவோம் சேலரிஸ்னால், இன்கம் ஃப்ரம் சேலரிஸில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்குவோம், எது எடுத்துக்கிறோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு டேக்ஸபிள். இன்கம் ஃப்ரம் சேலரிஸுங்கிற ஹெட்டில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் அக்ரிகேட் ஆகி டோட்டல் இன்கமில் வரும். டோட்டல் இன்கமில் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பேசிக் சேலரி அதை எடுத்துக்குவோம். ஃபீஸ் ஆர் கமிஷன் அதுவும் எடுத்துக்குவோம். இதெல்லாம் டீட்டெயில்டாக என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போனஸ் எடுத்துக்குவோம். அலவன்சஸ்னால் இப்போ மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கிங்க, சேலரி போக இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பிளேஸ் கிட்ட இருக்கீங்க, அப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து ரெகுலர் இன்டர்வலில் கொடுப்பாங்க. அதான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஎன்எஸ் அலவன்சஸ், அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது. அது எல்லாமே டேக்ஸபிள். இப்போ சிலதுக்கு வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருப்பாங்க. அது என்ன எக்ஸம்ஷனுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள். ஃபஸ்ட் வந்து டிஎன்எஸ் அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்க்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்களா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் வந்து எக்ஸம்டட். அப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அமௌண்ட் அப்படியே போட்டுக்குவோம். கீழே கொடுத்துருக்கிற இந்த 3 கண்டிஷனில் எது ஸ்மாலர் அமௌண்ட்டாக வருதோ அதை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள். சம்ஸ் பார்க்கும்போது கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் வந்து என்ன, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற 3 வந்து செக்ஷன் 10(13)A இல்லை எக்ஸம்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் டேக்ஸபிள். இந்த எக்ஸாம்பிள் இது ஒரு 10,000 rupees வந்துச்சுன்னா இது ஒரு 500, இது ஒரு 1000, இது ஒரு 700 வருதுன்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் எடுத்துக்கோ. இது வந்து 500 எடுத்துக்கோ. 500 வந்து எக்ஸம்டட். அப்போ வந்து 9,500 வந்து டேக்ஸபிளாக இருக்கும். அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஃபஸ்ட் என்னென்னா அந்த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங்கில் எது 3னா, ஃபஸ்ட் வந்து ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்டு. கம்பெனி எவ்வளோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எவ்வளோ கொடுக்குதோ அதை வந்து ஃபஸ்ட் அமௌண்ட்டாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்டு. நீங்கள் ரெண்ட் பே பண்ணுவீங்களா நீங்கள் இருக்கிற அக்காமடேஷன்ஸ்க்கு, அதுலேருந்து 10% ஆஃப் த சேலரி ஆஃப் த ரிலவன்ட் பீரியடை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் என்ன, 50% ஆஃப் த சேலரி ப்ரொவைடட் நீங்கள் இந்த 4 லொக்கேஷனில் இருந்தால் மட்டும். மும்பை, கொல்கத்தா, டெல்லி ஆர் சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. அதுக்கப்புறம் ரிமைனிங் எந்த பிளேஸில் இருந்தாலும் வேறு எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் 40% ஆஃப் த சேலரி தான் எடுத்துக்கணும். இதில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸம்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன் எஜுகேஷனல் அலவன்சஸ். அதில் வந்து
100 பர் மந்த் பர் சைல்டு அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன். உங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 பர் மந்த் வந்து எஜுகேஷனல் அலவன்சஸாக நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி 200 வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் அலவன்சஸ் ஃபார் சில்ட்ரனாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைக்கு வந்து எஜுகேஷனல் அலவன்சஸாக உங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ 200 கொடுத்தாங்கன்னா அதில் வந்து 100 எக்ஸம்டட். அது 2 குழந்தைங்களுக்கு 200 மொத்தம் 400 கொடுக்குது. அப்போ வந்து 100 ஈச் எக்ஸம்டட் ஆகும். ரிமைனிங் 100 வந்து டேக்ஸபிள் ஆகும் ஈச் சைல்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்சஸ் வந்து 300 பர் மந்த் பர் சைல்டு அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன். 2 சில்ட்ரனுக்கு தான் கிளைம் பண்ண முடியும். இப்போ 3 சில்ட்ரன்ஸ் இருக்குன்னா 2 சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். 3 சில்ட்ரன்ஸுக்கு கிளைம் பண்ண முடியாது. அதான் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன் ரெண்டுமே. இப்போ என்ன எஜுகேஷனல் அலவன்சஸ்னால் 100 பர் மந்த் பர் சைல்டு, ஹாஸ்டல் அலவன்சஸ்னால் 300 பர் மந்த் பர் சைல்டு. ஓகேவா? அதை வந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து டேக்ஸபிள். அதே டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ்னால் 3200 வந்து எக்ஸம்டட். யாருக்குன்னா பர் மந்த் 3200 பர் மந்த் எக்ஸம்டட். யாருக்குன்னா ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பிளைண்ட், டீஃப் அண்ட் டம்ப், ஆர்த்தோபீடிக்லி ஹேண்டிகிராஃப்டட் எம்ப்ளாயி. சிம்பிளாக சொல்லணும்னா ஹேண்டிகிராஃப்டட் எம்ப்ளாயிக்கு வந்து 3200 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் பர் மந்த்துக்கு எக்ஸம்டட். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ட்ராவலிங் அலவன்சஸ், டெய்லி அலவன்சஸ் ஆர் கன்வீனியன்சஸ் அலவன்சஸ் ஃபுல்லி டேக்ஸபிள் தான். எது எக்ஸம்டடாக கிளைம் பண்ணிக்கலன்னா யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ்னால் கம்பெனிக்கு வேண்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, கம்பெனி பர்பஸஸ்க்கு வேண்டி. இப்போ ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வேண்டி ட்ராவலிங் அலவன்சஸ் கொடுக்குறாங்க, அது கம்பெனியோட மீட்டிங், அதனால் கம்பெனிக்கு வேண்டி நீங்கள் போகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸம்டடாக கிளைம் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது தான் அலவன்சஸ் எடுத்துக்கோங்க, அது மட்டும் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் அதர் அலவன்சஸ் இன்க்ளூடிங் ஓவர் டைம் அலவன்சஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ் எக்ஸெட்ரா. அந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். அது ஃபுல்லாமே டேக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ்னால் என்னென்னா கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ வந்து ஃப்ரீயாக அவங்களே ஒரு அக்காமடேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்டே பில்டிங் இருக்குது, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அக்காமடேஷனில் வரும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்னால் அவங்க பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்களாக எங்கேயாவது ரெண்ட்டுக்கு இருக்கீங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய போர்ஷன் ஆஃப் மணி, அது வந்து சேலரியில் இன்க்ளூட் ஆகிருக்காது. இது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ்னால் அவங்களே ஒரு ஃப்ரீயாக அக்காமடேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேலரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்க்ளூட் ஆகும் டேக்ஸபிள் பொறுத்த வரைக்கும். இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து டேக்ஸபிள். வேல்யூ ஆஃப் த ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன்ஸ் ப்ரொவைடட் டு த எம்ப்ளாயி, இதெல்லாமே டேக்ஸபிள் பெர்க்ஸ். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த அக்காமடேஷன்ஸ் ப்ரொவைட் டு த எம்ப்ளாயி அட் எ கன்செஷனல் ரேட். இது வந்து கன்செஷனல் ரேட்னால் பாதி ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து ஒரு 5000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 2500 கட்டினா போதும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இதை சொல்லியிருக்காங்க, அதை பொறுத்து மாறும். வேறு தான் அக்காமடேஷன் இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா லைசன்ஸ் ஃபீஸ் டிட்டர்மைன்டு பை த கவர்மெண்ட்டே ஒரு ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து எம்ப்ளாயர் என்ன பே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள். அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாமல் அதர் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாயராக இருந்தாங்கன்னா இப்போ வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருந்தாருன்னா என்ன அப்படிங்கிறதுலலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே 25 lakhs பர் ஆஸ் பர் 2001 சென்சஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து 2011 சென்சஸாக மாறி இருக்குது. இது வந்து 25 lakhs வந்து 40 lakhs மாறி இருக்குது. இது வந்து 10% சேலரியாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து அந்த பார்ப்போம், அது ரிலேட்டடாக பார்க்கும்போது அமெண்ட்மெண்ட்ஸோடு சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மட்டும் விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் டிஸ்சார்ஜ்டு பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயோட ஆப்ளிகேஷன்ஸ், எம்ப்ளாயி தான் அந்த ஏதோ ஒரு லைபிலிட்டி இருக்குது, அதை வந்து எம்ப்ளாயர் வந்து அடைச்சிருக்காரு, ஸோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் டேக்ஸபிள் பெர்க்ஸாக தான் எடுத்துக்குவோம். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் வந்து எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்காரு, யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கு வேண்டி, அதை வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எனி சம் பேயபிள் பை த எம்ப்ளாயர் டு எஃபெக்ட் அன் அசூரன்ஸ் ஆன் த லைஃப் ஆஃப் த எம்ப்ளாயி ஆர் டு எஃபெக்ட் எ கான்ட்ராக்ட் ஃபார் annuity. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர் உங்களுக்காக ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு வேண்டி என்னது பண்ணியிருந்தாருனாலோ, லைஃப் இன்சூரன்ஸுக்கு வேண்டி பண்ணியிருக்காரு, இல்லைன்னா annuity பிளான் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காருன்னா அது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம். எம்ப்ளாயருக்கு வந்து டேக்ஸபிள் அது. அப்புறம் அமௌண்ட் ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் அமௌண்ட்ஸ்
ஆஃப் எனி கண்ட்ரிபியூஷன்ஸ் மேடு, எதுக்கெலாம் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருனா எம்ப்ளாயர், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், என்பிஎஸ்னால் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இது எதில் சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 80 சிசிடி சப்செக்ஷன் 1. இது வந்து டிடக்ஷன் சாப்டரில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இல்லைன்னா அப்ரூவ்டு சூப்பர் அனியூஷன்ஸ் ஃபண்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா 7,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸபிள் இல்லை. 7,50,000க்கு மேலே போயிடுச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ்னால் பெர்க்யூசிட். அதுக்கப்புறம் ஆனுவல் அசெஷன்ஸ் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் ஆர் எனி அதர் அமௌண்ட் ஆஃப் சிமிலர் நேச்சர் during the previous year to the balance at the credit of the recognized provident fund, national pension scheme or approved superannuation fund to the extent it relates to the employer contributions மட்டும்தான் எடுத்துக்குவோம், which is included in the total income in any previous year under section 17 to class 7. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏதோ ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கும் அப்ரூவ்டு சூப்பர்அனியூஷன் ஃபண்டுக்கும் எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார்ல, அது வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் டோட்டல் இன்கமில். ஸோ அதில் மூலயமா என்னது இன்ட்ரெஸ்ட் என்னது வந்துச்சுன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், டோட்டலாக அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அமௌண்ட்டை. ஸோ அந்த அசர்ஷன்ஸ் ஆனுவல் அசர்ஷன்ஸ் பை ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் ஆர் எனி அதர் அமௌண்ட் ஆஃப் சிமிலர் நேச்சர் அது ரிலேட்டடாக வேறு என்னென்னமோ சொல்லிட்டோம், இது ரிலேட்டடாக வருதுன்னா அது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ் ஃபார் எம்ப்ளாயர், டேக்ஸபிள் பெர்க்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டார் கார். வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டார் கார்னால் இப்போ வந்து எம்ப்ளாயர் ஒரு கார் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. எம்ப்ளாயர் வந்து ஒரு கார் வந்து எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டார் கார் அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு கார் ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த காரை எம்ப்ளாயி அவரோட சொந்த பர்பஸஸ்க்கு வேண்டி யூஸ் பண்ணார்னா எதெல்லாம் டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம். அதே சொந்த பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு, பர்சனலாகவும் யூஸ் பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு வேண்டி யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸ் ட்ரிப் அந்த மாதிரி போகணுனாலும் யூஸ் பண்ணுறாரு, இப்போ ஃபேமிலி ட்ரிப் போகணுனாலும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாரா, அப்போ வந்து நம்ம எது டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிரைவரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காரா, டிரைவர் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்காரா, டிரைவரோட ப்ரொவைட் பண்ணியிருந்தா எது டேக்ஸபிள் பெர்க்ஸ், டிரைவர் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் எது டேக்ஸபிள் பெர்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதை பார்த்தோன்னா வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டார் கார் தெரிஞ்சிடும், அதனுடைய டேக்ஸபிள் பெர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனி அதர் பெர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் எ ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன் ஆர் எ பர்சனல் அட்டெண்டன்ஸ். இப்போ எம்ப்ளாயர் இதையும் ப்ரொவைட் பண்ணிடுறாரு. ஏதோ ஸ்வீப்பர், கார்டனர், இப்போ உங்கள் தோட்டம் வச்ச மாதிரி பெரிய வீடாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து அவங்களே கார்டனரே கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வேண்டி வாட்ச்மேன் இருக்காங்க, பர்சனல் அட்டெண்டன்ட் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எம்ப்ளாயரே. அது வந்து எதுனா ஆக்சுவல் காஸ்ட் டு த எம்ப்ளாயர் பை வே ஆஃப் த சேலரி பெய்ட் ஆர் பேயபிள் ஃபார் சச் சர்வீசஸ் மைனஸ் அமௌண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயி. லாஜிக்கலாக பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுறாரோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் 10,000 per month பே பண்ணுறாருனா, இப்போ அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாருனா 10,000 பே பண்ணுறாரு. இப்போ எம்ப்ளாயி ஓனருக்கு வந்து கொடுத்துட்றாரு. இது ரிலேட்டடாக நீங்கள் இவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து 5,000 per month வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ரிமைனிங் 5,000 இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவல் பெர்க்ஸ். ஸோ அந்த 5,000 வந்து பெர்க்ஸாக எடுத்துக்கோ, அது வந்து டேக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. இதே மாதிரி தான் கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் வரும். இப்போ வந்து கேஸ், எலக்ட்ரிசிட்டி ஆர் வாட்டர் சப்ளைடு பை த எம்ப்ளாயர் ஃபார் த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர். இப்போ வந்து கேஸு, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வாட்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாரு. எதுக்குன்னா ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு வேண்டி. அப்போ எது டேக்ஸபிள்னா, இப்போது எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுவார்ல ஏஜென்சிக்கோ, அந்த ஏஜென்சி கேஸ் சப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு, இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியாக பே பண்ணியிருப்பார். அது நீங்கள் எவ்வளோ வந்து எம்ப்ளாயருக்கு கொடுக்குறீங்க, அமௌண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயி. எம்ப்ளாயி வந்து எவ்வளோ பே பண்ணுறாரு, அது வந்து எம்ப்ளாயர் கொடுத்தாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் இவங்களுக்கே பே பண்ணாலும் சரி. இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு கேஸ் டெலிவரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், கேஸ் டெலிவரி பண்ணுற ஏஜென்சிக்கு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்கணும். இப்போ வந்து எம்ப்ளாயர் உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்கணும், அதில் ஒரு 5,000 நானே கொடுத்துட்றேன். நீங்கள் எம்ப்ளாயர்கிட்டேருந்து இப்போ வந்து 10,000 வந்து அவ்வளோ ஆகாது, இயர்லின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து 10,000, அதுக்கப்புறம் அதில் வந்து 5,000 வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வந்து 5,000 மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னு எம்ப்ளாயி சொல்லிடுறாருன்னு வைங்க. இந்த 5,000 மட்டும் டேக்ஸபிள், ஏன்னா அமௌண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயி, அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப்
ஃப்ரீ ஆர் கன்செஷனல் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஹவுஸ் ஹோல்டு. இப்போ எம்ப்ளாயி ஃபேமிலி இருக்காங்களா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து எம்ப்ளாயரே ஃப்ரீயாக எஜுகேஷனல் அவர் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கிங்க அல்லது பாதி ஃபீஸ் மட்டும் கேட்டுங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா சம் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர். இப்போ வந்து வேறு யாராவது அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து எம்ப்ளாயர் வந்து வேறு ஸ்கூலில் வந்து ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை அவர் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாருன்னா இப்போ வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுல்ல. ஸோ எம்ப்ளாயர் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாரோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயி என்னாவது பே பண்ணாரோ இது ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. அதே எம்ப்ளாயர் வந்து ஓனர் வந்து எம்ப்ளாயிக்கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வேண்டி நான் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி சில அமௌண்ட் வாங்கிக்கிறாரு, அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன அமௌண்ட் வருதோ அது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ். அதே எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எம்ப்ளாயர் அவரே வச்சுருந்தாருன்னா ஓன்டு பை த எம்ப்ளாயர்னால் வேறு யாராவதுக்கு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வருதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கோம். காஸ்ட் ஆஃப் சச் எஜுகேஷன் இன் சிமிலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நியர் த லொக்காலிட்டி, அது பக்கத்தில் இருக்கிறதோ அது சிமிலர் இன்ஸ்டிடியூஷனில் படித்தா எவ்வளோ ஆகும். வழக்கமாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா 3 லட்சம் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஆகுதுன்னா அது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம். அதுலேருந்து என்னது ரெக்கவர் பண்ணுறாரா, எம்ப்ளாயி வந்து என்னது பே பண்ணுறாரா அதை பொறுத்து அதை லெஸ் பண்ணிக்குவோம். எம்ப்ளாயி ஏதாவது பே பண்ணார்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்னா வேல்யூ ஆஃப் த பெனிஃபிட் பர் சைல்டு டஸ் நாட் எக்ஸீட் 1000 per monthனா அதை வந்து நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டோம். 1000க்குள்ளே தான் இருக்குது. வந்து அங்கே ஃபீஸே கம்மி தான். அங்கே போகக்கூடிய ஸ்கூல் வந்து ஒரு பால்வாடி ஸ்கூல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிம்பிளாக நடத்திட்டுருக்காரு. அங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அளவான ஸ்கூல் தான், ஒரு 2 hours அந்த மாதிரி தான் இருப்பாங்க சும்மா ஸ்கூல் போய் பழகிறதுக்கு. அப்போ வந்து 12,000 தான் வருது இயர்லி. அப்போ வந்து 1000 வந்து எக்ஸீட் பண்ணல பர் மந்த்துக்கு. ஸோ அது வந்து நாட் டேக்ஸபிள், நாட் பெருசாக, அதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். இது யாருக்குன்னா அது சைல்டுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்குவோம். இதை வந்து டீட்டெயில்டாக உள்ள கிளியராக பார்க்கும்போது புரியும். இது வந்து ஒரு ஐடியாவுக்கு வேண்டி. நெக்ஸ்ட்டு வந்து கீழே சொல்லியிருக்காங்களா G2H interest fees are concessional. Okay, above perks in G and H are taxable only in case of the specified employers அப்படின்னாலாம் என்னங்கிறத டீட்டெயில்டாக சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் லோன் எக்ஸீடிங் 20,000. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீனா இப்போ ஒரு லோன் கொடுக்குறாரு எம்ப்ளாயர், ஒரு லோன் கொடுக்குறாரு, அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீனா நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ண வேணாம். வழக்கமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம், நீ அந்த அசலை மட்டும் கொடுத்தா போதும், அதாவது பிரின்சிபலை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இல்லைன்னா கன்செஷனல் லோனாக கொடுக்குறாரு. அப்படின்னா எது டேக்ஸபிள் பெர்க்ஸ் எடுத்துக்கோன்னா இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டட் அட் த ரேட் charged by the SBI as on the first day of the relevant previous year in respect of loan for similar purposes on the maximum outstanding monthly balances minus interest actually paid by the employee. கன்செஷனல் ரேட்னா வழக்கமாக எஸ்பிஐ எவ்வளோ ஒரு 12% per annumங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எது எடுத்துக்கணுன்னா ப்ரீவியஸ் இயரில் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட்டு டே அந்த அப்போ என்ன எஸ்பிஐ சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் எடுத்துக்கோ. அது அப்போ வந்து 12% பண்ணுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீனா இந்த எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போ வந்து அந்த 12%மே இப்போ ஒரு 10,000 rupees வாங்கி 10,000 வராது, ஏன்னா எக்ஸீடிங் 20,000 தான் எடுத்துக்குவோம். ஸோ 1 lakh வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 lakh வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயி வந்து லோனாக வாங்கியிருக்காரு. அது வந்து ரெண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இன்ட்டு 12%, அப்போ வந்து 12,000 வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ் எடுத்துக்குவோம். அதே கன்செஷனல் ரேட்டில் வந்து பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் அதே 1 lakhக்கு கன்செஷனல் ரேட்னா ஒரு 4% மட்டும் நீ பே பண்ண போதும், 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 12% மைனஸ் 4% பண்ணிக்குவோம். ரிமைனிங் 8%, அதாவது 8,000 வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி பெய்டு பை த எம்ப்ளாயி. இந்த எவ்வளோ பே பண்ணியிருப்பார்னா 4%னா 4,000 பே பண்ணியிருப்பாரா, 12,000 வந்து 4,000 போச்சுன்னா ரிமைனிங் 8,000 இருக்கும். அது மட்டும் டேக்ஸபிள் பெர்க்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபுட் அண்டு நான் ஆல்கஹாலிக் ப்ரிவரேஜஸ். அப்படின்னா ஆஃபீஸ் டைமில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் அந்த மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட். எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்னா ஆஃபீஸ் கார்ஸில் கொடுத்துருக்கணும் டியூரிங் த ஆஃபீஸ் கார்ஸ்
ஆர் பெய்டு வவுச்சர்ஸ் அப் டு 50 per meal இஸ் எக்ஸம்டட். 50 per meal தான் இருக்கணும். இப்போ டின்னராக இருக்கலாம், லஞ்சாக இருக்கலாம், ஆஃபீஸ் டைமில் இருக்குது. அப்போ வந்து பர் மீல்னால் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். 50 per mealனால் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு 50 rupees வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு பை த எம்ப்ளாயர். எவ்வளோ எம்ப்ளாயர் வந்து எக்ஸ்பென்சஸாக பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிக்கிட்டேருந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காரு அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ். அதே வேல்யூ ஆஃப் த கிஃப்ட் வவுச்சர் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாருன்னா வச்சுக்கிங்களேன், 5000 வரைக்கும் இருந்தாங்கன்னா அதை வந்து ஃபுல்லி எக்ஸம்டடாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்டையர், இப்போ வந்து 5000 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. அதே 15,000 கொடுத்தாங்கன்னா என்டையர் 15,000ஐயும் டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்குவோம். யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ். ஓகே, மூவபிள் அசெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ கம்பெனி வந்து ஏதாவது மூவபிள் அசெட்ஸ், எக்ஸாம்பிள் லேப்டாப் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், மூவபிள் அசெட் தானே அது. அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பர்சனல் யூஸும் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து எது டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே. அது என்னங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த மூவபிள் அசெட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்னால் அதை சேல் பண்ணிடுறாங்க. இப்போ எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்கிட்ட நீயே வச்சுக்க, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துள்ள லேப்டாப், அந்த லேப்டாப்பை நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எது டேக்ஸபிள் பெர்க்ஸாக எடுத்துக்கணும், ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸ் டு த எம்ப்ளாயர். எம்ப்ளாயருக்கு எவ்வளோ ஆக்சுவல் காஸ்ட் அதை வாங்கும் போது அது இருக்கும், அதுலேருந்து எது லெஸ் பண்ணுவோன்னா காஸ்ட் ஆஃப் நார்மல் வியர் அண்ட் டியர். சிம்பிளாக சொல்லணும்னா டிப்ரிசியேஷன். அதுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொன்ன மாதிரி டிப்ரிசியேஷன் இருக்குள்ள அதை வந்து லெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மைனஸ் அமௌண்ட் பெய்ட் ஆர் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. எம்ப்ளாயி என்னது பே பண்ணார்னா அதையும் டிடக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ் எடுத்துக்கோ. எது என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவல் அமௌண்ட் ஓகேவா, எம்ப்ளாயர் வந்து வாங்கியிருப்பார்ல, அப்போ வரக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட்டு அதிலிருந்து எது லெஸ் பண்ணுவோன்னா டிப்ரிசியேஷன். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற மாதிரி டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா எம்ப்ளாயிக்கிட்டேருந்து ஏதாவது எம்ப்ளாயர் வாங்கினார்னா எம்ப்ளாயி கொடுக்குற காஸ்ட், ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் தான். இது ரெண்டையும் டிடக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் என்னென்னா லீவ் ட்ராவல் கன்செஷன். இந்த லீவ் டைமில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருந்தாங்கன்னா செக்ஷன் 10(5) சொல்லியிருந்தாங்கன்னா அது எக்ஸம்டட். ரிமைனிங் இருக்கிறது வந்து அதை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ். கிராஜுவேட்டி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் போது, அதாவது வேலைக்கு போயிட்டுருக்காரு, சேலரி இன்கம் வாங்கிட்டுருக்காரு, அப்போ என்னது ரிசீவ் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். அதே ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்கினார்னா எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(10) சொல்லியிருப்பாங்க. 10(10) அதில் சொல்லியிருக்கிறத வந்து எக்ஸம்டட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சிலது மட்டும்தான் இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தாலே ஒரு 30% வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குன்னா இது. அதுக்கப்புறம் அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகேவா, கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து செக்ஷன் 10(10)A சொல்லியிருக்கிற வரைக்கும் எக்ஸம்டட். அதெல்லாம் என்னென்ன செக்ஷன் 10(10)A சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 10(10) சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஐடியாவுக்கு வேண்டி ஃபஸ்ட் என்னென்னலாம் 10(10)A சொல்லியிருக்காங்கன்னா கிராஜுவேட்டி ரிலேட்டடாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிலேட்டடாக பார்க்கணும். அதுக்கப்புறம் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அது ரிலேட்டடாக பார்க்கணும். ரிசீவ் டியூரிங் த எம்ப்ளாய்மெண்ட்னா ஃபுல்லி டேக்ஸபிள். கிராஜுவேட்டியும் டியூரிங் த எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்கினாங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் சிலது இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன்ஸ். இப்போ வந்து நான் வாலண்டியராக ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற 4 அமௌண்ட் வந்து எது லீஸ்ட்டாக இருக்கோ அது வந்து டேக்ஸபிள்லேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். அது எந்த செக்ஷன் வந்து இதுக்கான அத்தாரிட்டி கொடுக்குதுன்னா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10C. அந்த 4 என்னென்னா ஃபஸ்ட் வந்து காம்பன்சேஷன் ரிசீவ் ஆர் ரிசீவபிள் ஆன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேண்டி கம்பெனி எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குது இல்லை எவ்வளோ கொடுக்க போகுது அதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 lakh தான் மேக்ஸிமம் லிமிட், இதுதான் 5 lakh. அதுக்கப்புறம் 3 months சேலரி இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் த சர்வீசஸ். 3 months சேலரினா லாஸ்ட் 3 months சேலரி. 3 months சேலரினா மாதம் 10,000 ஒரு 30,000. கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ்னால் நீங்கள் ஒரு 10 வருஷம் வேலை பண்ணியிருக்கீங்க, ஸோ 3 lakh அப்படி கம்ப்யூட் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் சேலரினா லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, கம்ப்ளீட்டட்
ரிமைனிங் மந்த்ஸ் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். இப்போ இன்னொரு 10 மாதம் இருக்குது, அப்போ வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க. இன்னும் 10 மாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அர்ஜென்சினால் ரிட்டையர் ஆகுறீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் சேலரி வந்து எவ்வளோ 10,000 per மந்த்துக்கு இன்ட்டு இன்னும் 10 மாதம் இருக்குது. ஸோ 1 lakh. அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 lakh கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? மேக்ஸிமம் லிமிட் வந்து 5 lakh. எது லீஸ்ட்டாக இருக்குது? இது வந்து 3 lakh, அதுக்கப்புறம் இது வந்து 1 lakh. ஸோ 1 lakh தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குறாங்களா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 lakh கொடுத்துருக்காங்க. 2 lakhலேருந்து 1 lakh வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 1 lakh வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ், அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன், ரிட்ரிச்மெண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னா என்னங்கிறது டீட்டெயிலாக அந்த தியரி பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்குற 3 கண்டிஷனில் எது லிஸ்ட்டாக இருக்கோ அது வந்து exempted under section 10(10)(b). compensation actually received அல்லது 5 lakh 15 days average salary into completed years of services and part thereof in excess of 6 months. அப்படின்னா கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ்னால் இப்போ 7 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அண்ட் பார்ட் thereof in excess of 6 months. 6 monthsக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து 1 வருஷமாக எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து 7 years 7 months வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்? 8 இயர்ஸாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணி இதில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா பெர்க்ஸ், அலவன்சஸ், பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் கமிஷன் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? கிராஸ் சேலரி கிடைக்கும். அந்த கிராஸ் சேலரிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவோம். செக்ஷன் 16 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோனா 50,000 அல்லது அமௌண்ட் ஆஃப் சேலரி எது கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேலரி எவ்வளோனா 20,000 தான் இருக்குது. ஏன் அமௌண்ட் ஆஃப் சேலரிங்கிறது இன்க்ளூட் பண்ணுவோன்னா 20,000 தான் நம்ம சேலரின்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. அதுக்கப்புறம் நீங்கள் 50,000 பண்ணிட்டீங்கன்னா -30,000 ஆயிரும். இங்கே இது வந்து -30,000 ஆயிரும். ஸோ எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். 20,000 தான் இருந்துச்சுன்னா 20,000 வரைக்கும் தான். அதே 50,000 தாண்டி போயிடுச்சுன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அதை சொல்கிறது வந்து செக்ஷன் 16 1A அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சப்செக்ஷன் 1A. நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அது வந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அலோவபிள் எஸ் டிடக்ஷன்ஸ். கீழே 3ல் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து 5,000 இல்லைன்னா 1/5 ஆஃப் பேசிக் சேலரி ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் ரிசீவ்டு. இதில் எது கம்மியாக இருக்கும் அதை வந்து எக்ஸம்ப்டடாக க்ளைம் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள் பெர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆர் டேக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து லெஸ் பண்ணிக்குவோம். ரிமைனிங் இருக்கிறது வந்து இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ் கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்காங்களா அதுதான் சிம்பிளாக. இப்போ 115 BAC வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸம்ப்டடாக கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிற சேலரிஸ் எடுத்துக்கிங்க. அதுலேருந்து கீழே கொடுத்ததெல்லாம் நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் வந்து அலோவபிள். எதுனா 13A, அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்சஸ், ஃப்ரீ ஃபுட் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் பெய்டு த்ரூ வவுச்சர்ஸ் அப் டு 50 per meal, லீவ் ட்ராவல் கன்செஷன் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 5. அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16. முதல்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸும் அலோவபிளாக இல்லாமல் இருந்துச்சு. எதுலைனா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். இப்போ வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து 50,000 அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸில் அதில் அலோவ் இருக்காது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டேக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட் மட்டும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து அலோவபிள் கிடையாது. அவ்வளோதான், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமோட ப்ரொஃபார்மாக முடிஞ்சு. இதை மட்டும் அதில் அலோவ் பண்ணாமல் இப்போ மேலே பார்த்த ப்ரொஃபார்மாலேருந்து இதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா
இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுதான் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ப்ரோஃபார்மா. இப்போ வந்து அந்த எம்ப்ளாயர் கார் ரிலேட்டடாக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்து எதெல்லாம் சேலரிஸ், அதுக்கப்புறம் எதெல்லாம் டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம், எதெல்லாம் சார்ஜபிலிட்டி, மீனிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். இப்படியே கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு புரியுதா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணுமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படியே டீட்டெயிலாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.